ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெறுது. அதனால ஆலங்குடி போன்ற குரு ஸ்தலத்துல அன்றைய தினம் சிறப்பு பூஜைகள், சிறப்பு யாகங்கள் நடைபெறும். அடுத்ததா திருக்கணித பஞ்சாங்கம் தான் நாம ஜோதிட முறையை நம்ம பயன்படுத்துறது. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அதிகாலை 2:55 இந்த நேரத்துல தாங்க குரு பெயர்ச்சி நடைபெறுது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள்ல ஏற்படுத்தி போகுது. முக்கியமா குறிப்பிட்டு சொல்லணும்னா பொருளாதாரத்துல பேரும் வீழ்ச்சி ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். ஆமாங்க, குரு கடகத்துல உச்சம் அடைந்தாலுமே சரி, அவர் கூட இணையக்கூடிய கிரகம் என்பது கேதுவா இருக்குது. கேதுவும் குருவும் வரும் இன்னும் சில மாதங்கள்ல ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் என்பதால பொருளாதாரத்துல நிறைய வீழ்ச்சிகள், நிறைய அசம்பாவிதங்கள் எல்லாமே ஏற்படதான் போகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்லயும் சரி, சரியான ஒரு அணுகுமுறைன்றது இருக்காது. சில நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை கவிழும் நிலையும் இருக்குது. அதனால இந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கும்ப ராசியினருக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் போதுன்னு பார்க்கலாமா? அதாவது என்னன்னா, கும்ப ராசியினருக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாருங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் போட்டு படிக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி உங்க ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறாரு. ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல, ஓவர் இதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, என்னால எல்லாமே முடியும், அந்த மதப்பு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கனாலே போதும். என்னால எல்லாமே முடியுன்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல நீங்க சரியா கவனம் செலுத்தாம போயிடுவீங்க. அதனால உங்களுடைய மார்க்ஸ் கம்மியாகிறதோ, அதனால உங்களுடைய முயற்சிகள் தடைப்படுறதுன்றது இருக்குது. கும்ப ராசினருக்கு ஆல்ரெடி 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளும் நிறைய அவமானங்களையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். குடும்பத்துல யார்கிட்டயோ ஏதாவது ஒரு சலசலப்பு, ஏதாவது ஒரு தகராறு, ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு போயிட்டே இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கும்பராசினருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும். இந்த ஜூன் மந்த்ல இருந்து அக்டோபர் மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல குரு பார்வை விழுறதுனால நீங்க இப்ப முயற்சி எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் குடும்பத்துல நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பும் உருவாகுது. ஸோ இந்த ஜூன் டு அக்டோபர் மந்த் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னும் போது அப்போ குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நல்ல வருமானங்கள் பெருகக்கூடிய காலகட்டமா இருக்குது. இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. வரக்கூடிய வருமானம் 10,000 ரூபாய் இருக்கா, நான் இதுல லாட்ரி வாங்கிட்டாவோ இல்ல இந்த பாலிசி எடுத்துட்டாவோ எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுது, எனக்கு பெரிய லாட்ரி அமௌண்ட் விழப்போகுது, ஜாக்பாட் அடிக்க போகுது அப்படின்ற மதப்புல எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு பெரிய மாயை, அது பொய், கற்பனை. அது உங்களுக்கு பெரிய கடன் சுமையை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்க கூட பழகுறவங்க கிட்டயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமா உண்டு பண்ணி கொடுத்துருவாங்க. தேவையில்லாத விஷயத்த உங்க காதுல போட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ணுடா, அதுல இன்வெஸ்ட் பண்ணுடான்னு சொல்லும் போது நீங்க அப்படி எதுலையாவது மாட்டுப்பீங்க. 6ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானத்துல உச்சம் அடைந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல குரு உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல உச்சம் அடைந்தாலும் சரி, உங்களுக்கு 10ஆம் இடத்துல குருவோட பார்வை இருக்குன்றதுனால கண்டிப்பா உங்களுடைய வேலை தொழில் நல்லா இருக்குங்க. வேலை தொழில நல்ல அமைப்பு கூடி வருது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை தொழில்ல மாற்றம் ஏற்படும். அதாவது வெளிநாட்டு முயற்சிக்காக காத்துட்டு இருக்கீங்க, வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், கரெக்டான ஆளை பிடிச்சி நீங்க தேடுங்க. ஏன்னா டிராவலிசம்ல நீங்க இன்வால்வ் ஆகுறன்னும் போது ஏன்னா கம்மி காசுல உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு வேலையோட உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. அதே நேரத்துல உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் வெளிநாட்டு வேலைக்கும் ஆன அமைப்பு சூழ்நிலையும் இருக்குது. அது எது உண்மைன்றத கரெக்டா நீங்க கணிச்சுட்டு நீங்க அதை ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குன்றதுனால பண தட்டுப்பாடு எதுவும் ஏற்படாதுங்க. ஆனா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால புதுசா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைன்றது இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க,
பண்ணுவீங்கன்னா இடம் ஏதாவது வாங்கி போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா, ஜென்மத்துல ராகு இருக்கிறாரு, உங்களுக்கு ஒரு மாயையை உண்டு பண்ணுவாரு. இதுல இன்வெஸ்ட் பண்ணா அதுல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு அதிர்ஷ்டம் அள்ளி கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாயையை உண்டு பண்ணுவாரு. கண்டிப்பா நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணதான் போவீங்க. ஆனா இது எதுன்றதை கேர்ஃபுல்லா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, பெட்டரா இருக்கும். 4 பேரை விசாரிச்சு பண்றது. குரு பார்வை இல்லைன்றதுனால பாத்தீங்கன்னா சரியான கைட்லைன்ஸ் கிடைக்காது. 7ஆம் இடத்துல கேது இருக்கணும் போது பாத்தீங்கன்னா அந்நியர்கள் தலையீடு ரொம்ப அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களாம் உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களாம் வந்துட்டு இதோ இந்த மாதிரி செய்ய அந்த மாதிரி செய்யன்னு சொல்லிட்டு அவங்க கை காமிச்ச இடத்துல எல்லாம் நீங்க போய் நிக்கிற மாதிரியான காலகட்டமா இருக்கும். ஸோ இதுக்காக தான் சொல்லியிருந்தேன், வெரிஃபை பண்ணிக்கோங்க. டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி உங்களுக்கு அது செட் ஆகுமான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னும் போது நீங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத அந்நிய தலையீடுகளால உங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கான அமைப்பா கூட இருக்குது. ஸோ கும்ப ராசினர் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப பத்திரமா மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் 1 இயர் நீங்க காத்துட்ருங்க. ஏன்னா இப்ப 7ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு, குரு பார்வையும் உங்களுக்கு இல்லைன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு அமையக்கூடிய காலகட்டமா இல்லை. கும்ப ராசியா இருக்கீங்கன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான், நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு அலைன்ஸ் நல்ல அலைன்ஸாவே வரும். ஓகேங்களா? லாஸ்ட் இயர்ல இருந்து நீங்க அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் இயர் ஜனவரில இருந்து உங்களுக்கு நல்ல அலைன்ஸ் வருங்க. ஸோ இந்த 6 மாசமாவது கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க, பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, இல்ல புதுசா ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, எஸ் நீங்க கொஞ்சம் அதிகமா இன்னும் செலவு செய்யக்கூடியதோ இல்ல அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குது. தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருங்க. கும்ப ராசினர் என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலான்னா, சர்வேஸ்வரர் வழிபாடு பண்றது. அப்படி சர்வேஸ்வரர் கோயில் பக்கத்துல எதுவும் இல்லைன்னும் போது நீங்க சிவன் வழிபாடு, சிவனும் நந்தியையும் சேர்த்து வழிபாடு பண்றது. அதே மாதிரி ராகு காலத்துல பாத்தீங்கன்னா ஆலமரத்துல விநாயகர் இருப்பார் பாத்தீங்களா, அங்க 21 முறை சுத்திட்டு வர்றதுன்றது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கும்ப ராசினர் வரக்கூடிய ஜூன் மாதத்துல இருந்து நவம்பர் டிசம்பர் மாதம் வரைக்கும் சரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புதுசா யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப் உண்டாலும் சரி, அவங்க என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே நீங்க நம்பிடாதீங்க. 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த 6 மாசத்துக்கு புது முயற்சிகளும் எடுக்க வேணாம், புதுசா எந்த டெசிஷனும் எடுக்க வேணாம். கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும்னா 2-3 பேர்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த 6 மாசத்துக்கு தள்ளி போட்டுருங்க. அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு பெட்டராகவே இருக்கு. அதே மாதிரி அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியும் முடிஞ்சுது. ஜூலை மந்த்துக்கு அப்புறம் 7.5 சனியும் முடிஞ்சுது. கண்டிப்பா குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த ஜூன் டு அக்டோபர் மந்த்தை பயன்படுத்திக்கினீங்கன்னா திரும்பவும் குடும்ப ஒற்றுமை மேம்படும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். கும்ப ராசினர் சர்வேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க, சிவன் நந்தியை வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.